வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது சனி தோஷம். சனி தோஷம் என்பது ஒரு ஜாதகருக்கு இல்லறத்தில், திருமணத்தில் தடையாக நிற்கக்கூடிய ஒரு தோஷம். இந்த தோஷம் எந்த இடத்தில் சனி இருந்தால் ஒரு ஜாதகருக்கு ஏற்படும். இந்த அமைப்பு இருக்கின்றவர்கள் என்ன மாதிரி ஒரு பொருத்தமுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும், அதை பற்றியும் இந்த வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சனி தோஷம் என்பது களத்திர தோஷம். திருமண வாழ்க்கையில் ஒரு தடை, தாமதம் தரக்கூடியதாக இந்த சனி தோஷம் இருந்தால் ஒருவருக்கு வயசு 36 வரைக்குமே திருமண வாழ்க்கை என்பது அமையாது. இல்லறத்தில் பெரிய பிரச்சனைகளை தரக்கூடியது இந்த சனி தோஷம். இதை எப்படியெல்லாம் கணிக்கணும், எந்த இடத்துல சனி இருந்தால் இல்லறத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சனி தோஷத்தை முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு லக்கணம், அப்படி இல்லைன்னா ராசி. ராசி என்பது இந்த ராசி கட்டத்தில் சந்திரன் நிற்கக்கூடிய இடம்தான் உங்களுடைய ராசி. அதனால லக்கணம் அப்படி இல்லைன்னா ராசி, இந்த 2 இடத்துல இருந்து 2, 4, 7, 8 இந்த இடங்களில் சனி நிற்பதும், சனியினுடைய பார்வை இந்த 4 இடங்களுக்கும் கிடைக்கும் என்றால் அந்த ஜாதகருக்கு சனி தோஷம் என்பது உண்டு. 2ங்கிறது குடும்பஸ்தானம், 4ங்கிறது சுகஸ்தானம், ஜாதகருக்கு சுகத்தை தரக்கூடிய ஸ்தானம். 7 என்பது திருமணஸ்தானம், 8 என்பது ஒரு ஜாதகருக்கு ஆயுள் ஸ்தானம், பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். இந்த 4 இடங்களில் இந்த சனி அமர்ந்திருந்தாலும் சரி, அப்படி இல்லை சனியினுடைய பார்வை இந்த 4 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னாலும் திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகும். சனி தான் நின்ற இடத்திலிருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது இந்த 4 இடத்துல ஏதாவது ஒன்று சனியினுடைய பார்வைக்கு இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்தில், இல்லறத்தில் தடை ஏற்படும். அதுவும் சனியினுடைய 10வது பார்வைக்கு மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கு. 3, 7 இந்த 2 இடங்களை தவிர்த்து 10ஆம் இடம் என்பது ரொம்ப பலமானதாக சனிக்கு செயல்படும். அதனால 10ஆம் இடத்தினுடைய பார்வை இந்த கர்ம வினையை தரக்கூடிய பார்வையாக இந்த 4 இடத்துல ஏதாவது ஒரு இடத்திற்கு சனியினுடைய 10வது பார்வை கிடைத்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்வில் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். அதனால்தான் இதுக்கு பேர் சனி தோஷம். மற்ற பார்வைகள் இப்போ 3ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்து பார்வையோ கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிகப்படியான கெடுப்பலன்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 10ஆம் இடத்து பார்வை ரொம்ப பலமாக வேலை செய்யும். அடுத்ததாக சுக்கிரனும் சனியும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் சனி தோஷம். சுக்கிரன்றவர் களத்திரக்காரகன் இல்லையா, சனி என்பவர் கர்மகாரகன், ஆயுள்காரகன். இந்த 2 கிரகங்களும் சேரும்போது ஒருவருக்கு திருமண வாழ்க்கையில் தடை ஏற்படும். சுக்கிரன்றவர் சுப கிரகம் என்றாலும் 25% அவர் பாவ கிரகமாகத்தான் செயல்படுவார். சனி சுக்கிரனுடைய நெருங்கிய நண்பர். 2 பேருமே பார்த்தீங்கன்னா நட்பு கிரகங்கள். 2 பேரும் சேரும்போது சனியினுடைய முழு பலனையும் இந்த சுக்கிரன் பெற்று விடுவார். நண்பர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தானே ஒரு ஜாதகரும் இருப்பாரு. ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, உன் நண்பனை காட்டு நீ யாரு நான் சொல்றேன்னு. அதே மாதிரிதான் இந்த சனியுடன் சேரக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சுபத்தன்மையை இழந்து அசுபராக செயல்படுவார். இந்த அமைப்பு இருக்கின்றவர்களுக்கும் சனி தோஷம் என்பது உண்டு. ஒருவேளை சனி நீசம் பெற்று சுக்கிரனுடன் சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்லை சனியுடன் சுக்கிரன் நீசம் என்ற அமைப்பில் இணைந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கும் இந்த சனி தோஷம் என்பது செயல்படும். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நீசமானா பிரச்சனை குறையுமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்லை. அப்படி குறைஞ்சாலும் இந்த பாவ கிரகத்தினுடைய அந்த பலனானது சுப தன்மைகளை குறைத்துவிடும்.
இப்படி சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுக்கு கண்டன யோகம் அப்படின்னு பேர். இது அதிகமாக நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை. சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருந்தால் கண்டன யோகம். யோகம் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தானே நினைப்போம். உண்மையில் சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல கை நிறைய காசு சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு இந்த சுக்கிரனும் சனியும் சேர்ந்து தான் இருப்பாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை வரும்னு பார்க்குறீங்களா? திருமணத்தில் பிரச்சனை வரும். கை நிறைய சம்பாதிச்சாலும் வரன் எதுவுமே கூடி வராது. திருமணத்திற்கு பிறகு இல்லறத்தில் பிரச்சனை வரும். இல்லற வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தடுமாற்றம் இந்த ஜாதகருக்கு ஏற்படும். குடும்ப நிலை சரியா இருக்காது, பொருளாதாரம் கை கொடுக்கும். அப்போ அவருக்கு பொருளாதாரம் மட்டும்தான் வாழ்க்கையா? குடும்பம் என்பது வேணும் இல்லையா? அது பிரச்சனையாக இருக்கும். அதனால்தான் இதுக்கு பேரு கண்டன யோகம். ஒரு ஜாதகத்தில் சனி தோஷம் இருக்கிறதும் இல்லை இந்த கண்டன யோகமான சுக்கிரனுடன் சனி சேர்ந்து இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு பாதிப்பு அந்த ஜாதகருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலப்பு திருமணம். அவங்க ஜாதியில் அவங்க பெண் எடுத்து இல்லை பையன் எடுத்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க. வேறு இடத்துல தான் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையும். அதே மாதிரி வயது முதிர்ந்த இல்லை அதிகமான வயதுடைய ஒரு துணை கிடைக்கும். ஒரு பொண்ணுக்கு ரொம்ப வயசான ஒரு ஜாதகராக கிடைப்பாங்க, இல்லை இரண்டாவது தாரமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இதே பையனுக்கு பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்த, அந்த பையனை விட ஒரு 4-5 வயசு அதிகமான ஒரு பொண்ணை, ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை அந்த ஜாதகருக்கு ஏற்படும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அவர்களை மாதிரி இல்லாமல், அதாவது அவர்களுடைய அழகு, படிப்பு, இந்த எல்லா விஷயத்துலையுமே அவங்கள விட சற்று குறைவான, ஆக மொத்தம் அவங்கள விட அதிகமாக இருக்கிறவங்க வரமாட்டாங்க, கிடைக்காது. பையன் ரொம்ப அழகாக இருக்காரு அப்படின்னு நினச்சாலும் பொண்ணு அதுக்கேற்ற மாதிரி இணையான ஒரு ஜோடி கிடைக்காது. சரி பரவாயில்ல, பொண்ணு கொஞ்சம் நேரம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, வயசு 30 ஆகுது, திருமணம் செஞ்சுக்கணுன்ற மாதிரி இந்த சனி தோஷம் இருக்கிறவங்க கிடைச்சது போதுன்ற மாதிரி கல்யாணம் பண்ணிப்பாங்க. அழகில், படிப்பில் இணையில்லாத ஒரு துணை இந்த சனி தோஷம் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் அமையும். இப்போ அடுத்ததாக 5 மற்றும் 12ஆம் இடத்தில் சனி நிற்கக்கூடிய ஒரு ஜாதகர். இது 2ஆம் நிலையான ஒரு பாதிப்பு இந்த சனி தோஷத்தால் ஏற்படும். முதல்ல திருமண வாழ்க்கையில் பிரச்சனை தரக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 7, 8 இந்த இடத்துல சனி பகவானுடைய பார்வையோ இல்லை சனி பார்க்கும்போது சனி தோஷம், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொன்னேன். இப்போது இந்த 5 மற்றும் 12ஆம் ஸ்தானங்களில் சனி இருக்கிறதும் சனி தோஷம்தான். ஆனால் திருமணத்தில் அதிக பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பு கிடையாது. 5 என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், 12ங்கிறது அயன சயன ஸ்தானம். அதனால் இந்த 2 இடத்துல இருக்கும்போதும் திருமண வாழ்க்கைக்கு அடுத்தபடியான இல்லறத்தில் பிரச்சனை தரக்கூடியதாக அமையும். பாக்கியம் என்பது தடையாக இருக்கும். சனி தோஷத்தின் பாதிப்புகளை அதிகமாக்கக்கூடிய கிரக இணைவுகள். இப்போ சனியுடன் சூரியன், செவ்வாய், அப்படின்னா ராகு, கேது, இந்த 4 பாவ கிரகங்களில் ஒன்று சனியுடன் சேர்ந்து 2, 4, 7, 8 ஆகிய இடங்களில் இருக்கின்ற பொழுதும் சரி, இல்லை 5, 12 இந்த இடங்களில் சேர்ந்து நின்றாலும் இந்த சனியினுடைய தோஷத்தை, வீரியத்தை இந்த 4 கிரகங்களில் ஒன்று சேர்ந்திருந்தா இன்னும் அதிகமாக்கும். கடுமையான ஒரு சனி தோஷமாக அந்த ஜாதகருக்கு செயல்படும். இப்போ ஒரு ஜாதகருக்கு சனி தோஷம் இருக்கு, இந்த 4 இடத்துல சனி நிற்கிறாரு, அப்படி இல்லைன்னா சனியினுடைய பார்வை இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர். அதே மாதிரி 5, 12 இந்த இடத்துல சனி நிற்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் சனி தோஷம்தான். இந்த மாதிரி சனி தோஷம் இருக்கிறவங்களுக்கு எப்படி திருமணத்தை செஞ்சு வைக்கலாம்? ஏன்னா திருமணத்தில் தடையாகவும் இல்லறத்தில் பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு தான் இந்த சனி தோஷம். அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 7, 8, 12 இந்த 5 ஸ்தானங்களில் சனி நிற்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு பொண்ணுக்கு சனி தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த 5 இடத்துல சனி நிற்கக்கூடிய ஒரு ஜாதகரை
திருமணம் செய்து வைக்கலாம். தோஷத்திற்கு தோஷம்தான் பரிகாரம். இந்த மாதிரி தோஷ அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி சமமான தோஷம் இருக்கக்கூடிய ஒரு வரனை திருமணம் செய்து வைத்தால் திருமணத்திலும் சரி இல்லறத்திலும் பிரச்சனைகள் வராது. இது தெரியாம ஐயோ எனக்கு தோஷம் இருக்கு அதனால கல்யாணமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் புலம்புறாங்க. உங்களுக்கு தோஷம் இருக்குன்னா அதே மாதிரி சமமான தோஷம் இருக்கக்கூடிய ஒரு வரன் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த 5 இடங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சனியினுடைய பார்வையாவது கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு தோஷம் உள்ள ஒரு பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வராது. இந்த 5-12 சனி நிற்கின்ற பொழுது எப்படி திருமண வாழ்க்கையை செய்து வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். இப்போ 12ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அதே மாதிரி 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை திருமணத்தில் சேர்க்கலாம். ஆனால் 5ல் சனி நிற்கின்ற பொழுது அதே மாதிரி 5ஆம் இடத்துல சனி நிற்கக்கூடிய ஒரு வரனை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது. ஏன்னா புத்திர தோஷத்தை தரக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு தான் 5ஆம் இடத்துல சனி நிற்கக்கூடிய அமைப்பு. ஒருவேளை 5ஆம் இடத்துல ஒரு பொண்ணுக்கு சனி வக்கரமான நிலையில் இருந்து பையனுக்கு சனி நேர்கதியில் போகிற மாதிரி அமைப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். 2 பேருக்குமே நேர்கதியில் செல்லக்கூடிய சனியாக 5ஆம் இடத்தில் இருந்தால் திருமணம் செய்து வைப்பது சரியில்லை. அது இல்லறத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ 5ஆம் இடத்தில் சனி நிற்கக்கூடிய ஒரு சனி தோஷம் உள்ள ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரி ஒரு வரனை திருமணத்தில் இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான் 1, 2, 7, 8, 12 இந்த 5 ஸ்தானங்களில் சனி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தால் அதிகமான பிரச்சனைகள் இந்த சனி தோஷத்தால் நிச்சயமாக ஏற்படாது. ஆனால் 5ஆம் இடத்துல சனி இருந்து தனித்த சனியாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு அதே மாதிரி 5ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கவே கூடாது. இப்போ இந்த விதிகள் உங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சனி தோஷம் இருந்தால் திருமணம் என்பது கொஞ்சம் காலதாமதமாக இல்லறத்தில் தடை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. சனி தோஷம் இருக்குது அதனால் நமக்கு திருமணமே ஆகாதா அப்படின்ற மாதிரி பயப்படாதீங்க. ஏன்னா சனி தோஷம் என்பது பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன்னா சனி நிற்கும் இடமும் சரி சனி பார்க்கக்கூடிய இடங்களாக அமைந்தாலும் இந்த சனி தோஷம் என்பது ஏற்படும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஜாதகம் கொடுக்கும்போதே என்கிட்ட சுத்தமான ஜாதகம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சுத்தமான ஜாதகம் அப்படின்னா என்ன தெரியுமா? செவ்வாய் தோஷம், நாகதோஷம், இந்த 2 தோஷமும் இல்லாத ஒரு ஜாதகத்தை சுத்தமான ஜாதகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த 2 தோஷம் மட்டும்தான். இன்னும் நிறைய தோஷங்களும் சாபங்களும் இருக்குது. ஆனால் அது தெரியாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பொண்ணுக்கு சுத்தமான ஜாதகம் வரனே அமையலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திருமணத்திற்காக பார்க்கக்கூடிய இந்த தோஷங்களில் இந்த செவ்வாய் தோஷம், நாகதோஷம் மிக முக்கியமான தோஷங்கள் தான். அது மட்டும் வாழ்க்கையில் எந்த தோஷமும் இல்லாத ரொம்ப சுத்தமான வசதியான ஜாதகம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அதை தாண்டி பல்வேறு தோஷங்களும் இருக்குது. தோஷங்களே இல்லாத ஜாதகமே பார்க்க முடியாது. அதனால் சனி தோஷம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஏதோ பெரிய தோஷம் இருக்குது போல் அப்படின்னு நினைக்காதீங்க. இதே மாதிரி ஒரு தோஷம் இருக்கக்கூடிய ஒரு வரனை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது. இல்லறத்தில் எந்த விதமான குறைபாடுகளுமே இருக்காது. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த சனி தோஷத்தை எப்படி நம்ம கணக்கிட்டு பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு தோஷம் இருந்தால் எந்த மாதிரி ஒரு வரனை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வகுப்பில் நான் அதை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.